கர்லி ஹேராக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர்னா பிடிக்கும், அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கவங்களுக்கு கர்லி ஹேர்னா பிடிக்கும். அண்ட் இது பர்சன் டு பர்சன் மாறிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து என்னோட வேவி டு ஸ்ட்ரெயிட் ஹேரை எப்படி கர்லி ஹேராக மாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு கர்லி ஹேர்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து எந்த ஹீட்டிங் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணது போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராஸ் மட்டும் வச்சு எப்படி நம்ம ஹேரை வந்து கர்ல் பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hello Gorgeous, நான் உங்கள் ஜெனிஷா and welcome to my channel. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிஸ்கோ ரப்பர் பேண்ட்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக்ல இருந்ததுன்னா அது வாங்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் கலராக இருந்ததுன்னா உங்களோட ஹேர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது தெரியும். அண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் முடியில் வந்து எந்த சிக்கும் இல்லை அது மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப சின்னதான கேர்ள்ஸ் வேணும், கொஞ்சம் நல்லா நெருக்கமான கேர்ள்ஸ் வேணும்னா கொஞ்சம் கம்மியான செக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆர் எனக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கேர்ள்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் நிறைய ஒரு பிக் செக்ஷனே எடுத்து நீங்கள் கேர்ள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ராவோட எண்டில் வந்து முடியை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். இது கொஞ்சம் சிக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் க்ளீனாக வரும். அண்ட் கொஞ்சம் டைட்டாகவே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரா வந்து பெண்ட் பண்ணி விட்டுறணும். இந்த ஹேர் மேலேயே வந்து ரொட்டேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளியே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு க்ளீனாக கிடைக்கும். நம்ம கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் வராது. நம்ம இந்த மாதிரி தள்ளி பண்ணால் நல்லா க்ளீனாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டிஸ்கோ ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இதெல்லாமே வந்து செக்யூர் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா வந்து அது நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ வந்து டிஸ்கோ போட்டிங்கன்னா வந்து இது காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட. அண்ட் நமக்கு வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம், ரொம்ப பிரச்சனைலாம் இருக்காது. அண்ட் இப்போ இந்த 2 ஸ்ட்ரா நம்ம மடக்கியாச்சு. அண்ட் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடலாம் இந்த 2 ஸ்ட்ராவையும். அவ்வளோதான். இது வந்து அப்படி இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹேர் ஃபுல்லாகவே பண்ணணும். ஐ நோ இட்ஸ் ஃபன்னி, பட் பரவாயில்ல. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு ஹேர் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்ட்ராவில் அப்படியே சுற்றிட்டே வரணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ மேலேருந்து கேர்ள்ஸ் வேணும்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபுல் ஹேருமே கேர்லி ஹேர் மாதிரியே இருக்கும். ஆர் எனக்கு வந்து கீழே மட்டும் கேர்ள்ஸ் போதும், கீழே மட்டும் வந்து கேர்லியாக இருந்தால் போதும், மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும்னா மேலே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கீழே மட்டும் இந்த கேர்ள்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து அதுவும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கர்லர் வச்சு ஸ்டைல் பண்ண மாதிரி அது ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன், எண்டு வரைக்கும் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரா வந்து இப்படியே வந்து மடித்து அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்கோ ரப்பர் பேண்ட் வச்சு நான் இது வந்து செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா கூட வந்து பிரச்சனை கிடையாது, அது செட் ஆகிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் மெஸ் இல்லாமல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் மெஸ் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனையும் இருக்காது, கேர்ள்ஸ் கரெக்டாக வரும். ஆனால் ஸோ இந்த சைடு எல்லாமே நான் கேர்ள் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதையும் நான் ஃபுல்லாக பண்ணிடுறேன். அவ்வளோதான். நம்ம எல்லா செக்ஷனும் வந்து கேர்ள் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, பட் பரவாயில்ல. நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 5:45 ஆகுது டைம். அண்ட் நம்ம நாளைக்கு காலையில் வந்து இது கேர்ள் ஆயிருக்கா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். Hello Gorgeous, it's 5:30 AM Sunday morning and 6 o'clock நான் சர்ச் போகணும். ஆனால் நான் இன்னும் இங்கே தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வச்சு பாடுபட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து இதை நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ரப்பர் பேண்ட் வந்து வரவே மாட்டேங்குது.
நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அது சுத்தமாக வரவே மாட்டேங்குது. அதுவும் வந்து 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு டக்குன்னு அது போட்டு இழுத்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வரும். இந்த மாதிரி பிடிச்சி இழுக்காதீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து எல்லா கேர்ள்ஸையும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேர்ள்ஸ்லாம். ஒரு மாதிரி என்னோடய ஃபேஸே டிஃபைன்டாக காமிச்சிது. அண்ட் இப்போ நம்ம சர்ச் போயிட்டு வந்துடலாம். நான் சர்ச் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ என்னோடய ஹேர் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த கேர்ள்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது கொஞ்சம் டீஹைட்ரேட்டடாக இருக்குது இந்த கேர்ள்ஸ்லாம். அதுக்கு நம்ம நல்லா லீவ்-இன் கண்டிஷ்னர்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் லாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகுற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க என்னன்னு. அண்ட் நான் வந்து இதுக்கு 7 out of 10 கொடுப்பேன். ஏன்னா வந்து எனக்கு கேர்லி ஹேர்னால் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.